அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ளார் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். தற்போது மொந்தன் வாழையின் தொழில்நுட்ப சாகுபடி முறைகள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு திரு பி சிதம்பரம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஜோ அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்ப வாழை சாகுபடி பத்தி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியா வாழை உற்பத்தியில நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அதிகமான லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நம்ம இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 33 மில்லியன் டன்ஸ் நம்ம 9.2 லட்சம் ஹெக்டர்ல நம்ம சாகுபடி பண்றோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது பல சாகுபடியில் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்றோம் நிறைய நாடுகளுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்றோன்னு சொல்றாங்க டயட்டீஷியன். பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு நபர் ஒன்று, நம்ம குழந்தைங்களோ நம்மளோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு பழம் நம்ம சாகுபடி பண்றோன்னு சொன்னாங்க. அதிகமா எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ். இங்கெல்லாம் அதிகமான வாழை சாகுபடி. பல்வேறு ரகங்கள் இருக்கு. அதுல ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல பார்த்துட்டோம். ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். அதுல 31 மில்லியன் டன்ஸ் நம்ம உற்பத்தி பண்றோம். வாழை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ திருச்சியில கூட ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வாழை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. தனியான விவசாயிகளும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீடிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமாக ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அண்டு உத்தரப்பிரதேஷ் இது பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாக பார்க்கும்போது உலக அளவில் 23% வேர்ல்டு பனானா ப்ரொடக்ஷன் நம்ம நாட்டில இருந்து பண்ணி கிட்டத்தட்ட 1/4 சொல்லலாம். 4/1 நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த பனானா. அது ஒரு நம்மளுக்கு பெருமை. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் அதிகமான உற்பத்தி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ். கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 95% பனானாஸ் கன்சியூம்டு இன் இந்தியா. பொதுவாக நம்மளுடைய எல்லா பகுதியிலையும் இப்போ கேரளாவை எடுத்துட்டீங்கன்னா காலையிலேயே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. நம்ம பகுதியில் கொஞ்சம் பேர். கேரளாவில் கண்டிப்பாக காலையில் இந்த காலை உணவோடு அவங்க பழம் சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாழை சாகுபடி நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கா. இதுல 1 to 1.12 லட்சம் ஹெக்டர். வாழையை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டா இவ்வளவு ஏரியா தான் சொல்ல முடியாது. என்னென்ன காரணங்கள்னா விலை, அப்புறம் கிளைமேட்டு, அப்புறம் மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியா கொஞ்சம் முன் பின்ன போயிட்டே தான் இருக்கு. பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதுல 30 பண்றோம் வாழை பொறுத்த வரைக்கும். குறிப்பா பார்த்தோம்னா கோயம்புத்தூர், ஈரோடு, தூத்துக்குடி, திருச்சி இந்த பகுதியிலையும் நம்ம வாழை ஏடியா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிட்டத்தட்ட 1.12 லட்சம் ஹெக்டர் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. இதுல நம்ம ஸ்டேட்ல ப்ரொடக்ஷன் ஆகிறது 40 lakhs டன்ல. அது லீடிங் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகப்படியா நம்ம பண்றோம். அதுல வாழை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ணிட்டு பார்த்தோம்னா முதல் நிறைய என்னன்னா ரெட் பனானா, நேந்திரன், மட்டி பனானா. மட்டி பனானாங்கிறது கன்னியாகுமரி பகுதியில் இருப்பாங்க. அந்த மட்டி பனானா அது நம்ம அங்க போனோம்னா நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தோம், நம்ம டான்ஸா மீட்டிங். அது ஸ்பெஷலாக அந்த வாழை நம்மளுக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க. நம்ம பகுதியில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை அதிகமாக போடுறோம், தேன் வாழை அதிகமாக போடுறோம். அடுத்தது மொந்தன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பிளாக்ல ஒரு 200-250 ஏக்கர் மட்டும்தான் சாகுபடி பண்றாங்க. எல்லா விவசாயிகளும் இப்போ அதிகம் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் நம்ம பண்ணுவாங்க. இப்போ வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹில் பனானா
இந்த விருப்பாச்சிங்கிறது. இது நம்ம பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு பழனி ஹில்ஸ் ஏரியாவில் சிறுமலை விருப்பாச்சி அந்த இதில் பஞ்சாமிர்தம் இதுதான் வந்து நல்ல ஒரு பஞ்சாமிர்த சுவையானதை வேணா அந்த விருப்பாச்சி பழம்னு சொல்லி நம்ம இது பண்ணாங்க. இப்போ பூவனே அதிகமாக பண்ணுறாங்க. அடுத்து ரெட் பனானா இது நல்லா போகும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20 வரைக்கும் நம்ம ரீட்டைல்ஸ் இது பண்ணலாம். கன்னியாகுமரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த செவ்வாழை இருக்கு. ஈரோடு மாவட்டத்திலேயே ஓரளவுக்கு செவ்வாழை பண்றாங்க. பூவன், நேந்திரன், செவ்வாழை ஓரளவுக்கு ரெகுலரான விவசாயிகள் நம்ம பண்ணுவாங்க. அது மண் வளத்தை பொறுத்து செவ்வாழை ஒரு நல்ல மார்க்கெட்டு. அடுத்து நேந்திரன் நல்லா பண்றாங்க. நேந்திரன் பொறுத்த வரைக்கும் சிப்ஸுக்கு அதிகமாக வாங்கி சிப்ஸ் உற்பத்தி பண்றாங்க. கேரளாவில் அந்த நேந்திரன் வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. லாஸ்ட் இயர் நேந்திரன் பார்த்தீங்கன்னா 65 ரூபா வரைக்கும் போச்சு ஒரு கிலோ அதிகபட்சம். 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ போச்சு. வாழை மார்க்கெட்டு ஒரு பெரிய இது. நேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் கிராப் தேனியில் அதிகமாக நம்ம சாகுபடி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த மட்டிங்கிறது குரக்கடையில் ஃபிங்கர் பனானாங்கிறது அந்த மட்டி வாழை. அது ஒரு கன்னியாகுமரி மக்கள்ல அங்கே சாகுபடி. அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா அவங்க அந்த விருந்து கல்யாணத்துலலாம் இந்த மட்டி வாழைத்தான் அங்கே அந்த உள்ளூர் ரகத்தை கண்டிப்பாக அதில் கொடுக்குறாங்க அந்த மட்டி வாழைங்கிறது. அடுத்தவன் ஏரியா எஃபெக்ட். இந்த ஏரியா நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லவே முடியாது. வாழை பொறுத்த வரைக்கும் நடவு சமயத்தில் வறட்சி எல்லாம் இருந்ததுன்னா, இப்போ எப்படி மஞ்சள் சாகுபடி பரப்பு குறையினா வறட்சி இருந்துச்சுன்னா அந்த நடவு சமயத்தில் நல்ல மழை இருந்துச்சுன்னா உடனே வாழை போடுவாங்க. அது ஏரியா அதிகமாகும். அதனால் அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேட் ப்ராப்ளம் அதெல்லாம் உண்டு. ஹெவி ரெயின்ஃபால் இருந்ததுனாலும் அதனுடைய பாதிக்கும். ரொம்ப நம்ம நட்டிருந்தாலும் அதிக மழையோ காற்றோ வந்து கிளைமேட்டிக் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நம்ம ஏரியா வந்து திடீர்னு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டேப் கட்டுறதோ மூங்கில் வைக்கிறதோ அதை பாதிச்சுக்கணும். ஈல்டு எஃபெக்ட். ஈல்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு, வாட்டர் அவைலபிலிட்டி, மான்சூன் ரெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சில டைமில் வாழையில் பயங்கரமாக நோய்கள் தாக்குதலோடு வரலாம். அதுக்கு நம்ம அந்த லீவ் ஸ்பாட் கண்ட்ரோலுக்கு நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். அந்த சுண்ணாம்பு இதற்கு பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் தேய்க்கணும். ரொம்ப ஹெவி ட்ரைனேஜ் இல்லைன்னா அதை வாழை கொண்டு வர்றது நோய் பிரச்சனை அதிகமாக இருக்கும். பட் நடவும் போது கண்டிப்பாக ட்ரைகோடர்மா விருடி வந்து நம்ம லிக்விடாக நம்ம கலந்து நடவும் போது வாழை கொடுக்கணும். அல்லது ஒரு 5 கொடுத்து வாழை சாகுபடியில் அனுபவம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விவசாயினாலும் அனுபவம் இல்லாத வாழை சாகுபடி அது நீங்கள் தேன் வாழை, செவ்வாழை இதெல்லாம் நம்ம வந்து அனுபவம் ரொம்ப இருந்தால் தான் அதையெல்லாம் நம்ம அந்த ஈல்டு லெவலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை நம்ம அந்த புயல் அந்த காற்று அடிக்கிறது பாதுகாக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இதை ஒன்று செய்யணும். அடுத்து நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். வாழை நடவுலிருந்து அறுவடை வரைக்கும் நம்ம இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மை கண்டிப்பாக பண்ணணும். நீர் மேலாண்மை அதிகமான ஈரத்தை நம்ம அதிகமாக நம்ம வயலில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா மாய்ச்சர் பார்த்தீங்கன்னா 70-80% எல்லாம் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஈரப்பதம் வாழையில் நோய் தாக்குதலும் வரும், பூச்சி தாக்குதலும் வரும். அதனால் அது எல்லாமே இந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அதை நம்ம கண்டிப்பாக இந்த 3ஐயுமே நம்ம செஞ்சோன்னா தான் வாழையில் ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம், தரமான வாழை உற்பத்தி பண்ணலாம். ரெவென்யூ வந்து நல்ல வாழை தான். இப்போ வந்து தேன் வாழை, செவ்வாழை எல்லாம் ஒரு தார் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு விற்கிற விவசாயிலாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவ்வளோ ஒரு வருமானம் தேன் இதில் செவ்வாழையில் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பழம் 10 ரூபாய்க்குங்கிற விலை 10 ரூபா 12 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அனுபவம் நம்மளுக்கு தேவையானது. எப்படி மஞ்சள் சாகுபடின்னு நம்ம அதிகமாக மகசூல் எடுக்கிறோமோ அதே மாதிரி வாழையில் எடுத்துக்கலாம். சீதோஷ நிலை நம்மளுக்கு ஒத்து வரணும். காற்று இல்லாமல் அந்த வாழை சிக்கி வந்துடுச்சுன்னா நல்ல ஒரு வருமானம் சொல்லலாம். அடுத்து இது பாருங்க, இது வந்து என்னுடைய அனுபவங்கள். வாழை சாகுபடியில் நேரடியாக நம்ம போடுறது. டிசம்பர் மாதம் நான் நடவு பண்ணேன். டிசம்பர் மாதம் கன்று வாங்கி நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கீழே பாருங்க ஒரு 4 லீஃப் வந்துச்சு. அப்போ ரொட்டவேட்டர் டிசம்பர் மாதம் நட்டுட்டு ஒரு மாதத்துல ஜனவரி வாக்கில் ரொட்டவேட்டர் வச்சு இந்த சைடு 2 சைடுமே
குறுக்கு நெடுக்கு இப்படி லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே ஓட்டி விட்டோம். செம்மண்கிறதுனால நல்லா களையெல்லாம் எதுவுமே வரல, அப்படி நல்லா ஓட்டி விட்டதுனால களைகள் பிரச்சனைகள் எனக்கு ஒன்றும் பெருசா நம்மளுக்கு வரல, அதுல வரல. இது வந்து தென்னையில நம்ம ஊடுபயிரா போட்டது, ஒரு 500 வாழைக்கிட்ட தென்னையில போட்டிருந்தோம். தென்னையில போடும்போது என்னென்ன ஊடுபயிரா அந்த மட்டை காற்று அடிக்கும்போது தென்னை மட்டையெல்லாம் உழுகும், அப்புறம் தேங்காய் போடும்போது உழுகும். அதனால ஊடுபயிர் வந்து வாழையில நல்ல ஒரு பயிர் சொல்றாங்க. தோட்டக்கலை துறையில் கூட தென்னையில வந்து வாழை நல்ல ஒரு ஊடுபயிர். பட் அந்த மட்டைக்கிட்டே உழுகாம சுத்த தேங்காய் போடும்போது கொஞ்சம் கண்காணிப்பா இருந்து நம்ம பண்ணோம்னா ஒரு சில பயிர் லாஸ் இல்லாம நம்ம வாழை கொண்டு வந்துடலாம். வாழை அதிகமான வெயில் இருந்தா கூட இந்த தென்னை நிழல்ல வரும்போது நல்லா 25 அடி 30 அடி ஸ்பேஸ்ல வாழை நம்ம ஒரு நல்ல பயிரை கொண்டு வரலாம். நான் 6 அடிக்கு 6 அடி இடைவெளியில சொட்டு நீர் தான் பயன்படுத்தி இருந்தேன் ஏர்லியர் ஸ்டேஜில். அப்புறம் பாத்தி முறையிலே பாசனம் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். கிராப் நல்லா வந்துச்சு. இதுக்கு ரொட்டவேட்டர் போட்டு உழவு ஓட்டி விட்டோம் 2 சைடு. இது பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 1.5 மாதத்து பயிர். நல்ல ஒரு குரோத்து, நல்ல குப்பை இதெல்லாம் கொடுத்ததுனால மேலே அந்த கேஸ்ட்ரு அந்த ஆமணக்கு செடிகள் முளைச்சி வரும் பார்த்தீங்களா, கீழே விழுந்த விதைகள், அதையெல்லாம் எடுத்து அப்படியே வாழைக்கு சுற்றி வச்சு மண்ணை தேய்ச்சி விட்டதுனால நோய்கள் எல்லாம் வாழையில அந்த வாழை முட்டியில் வரக்கூடிய நோய்களோ சாயில் போன் டிசீஸ் எல்லாம் எதுவும் வரல. நல்லா இருந்தது இந்த கேஸ்டர் பயிர். நல்லா ஒரு 2 அடி 1.5 அடி வரும்போது பிடிங்க அப்படியே வச்சு விட்டதுனால அது ஒரு நல்ல ஒரு மனியூரா ஆக்ட் பண்ணிச்சு. அடுத்து இது பாருங்க, கிட்டத்தட்ட 2.5 மாசம் வரும்போது நல்ல வெயில், இதுல குரோத்துல வாழையினுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. எந்த விதமான மைக்ரோ நியூட்ரியன்ட், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிராப் நம்ம போட்டது, அதனால வாழை வந்து நல்லா கருகருன்னு வந்துச்சு. மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்டு கடலை நுண்ணூட்டம் வாங்கி கொடுத்தோம், ப்ளஸ் ஜிப்ஸும் போட்டோம், கூட பஞ்சகாவியை தயாரித்தோம். நம்ம பஞ்சகாவியை நிறைய நம்ம துறையில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பஞ்சகாவியை தயாரித்து ஒரு மாதம் வச்சுருந்து அது கூட ட்ரைகோடெர்மா சூடோமோனாஸ் எல்லாம் கலந்து, சில டைம் அசோஸ்பைரில் இதெல்லாம் கூட லிக்விட் இதெல்லாம் கலந்து அப்படியே வாழைக்கு வாழை 1 லிட்டருங்கிற அளவில் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை டைல்யூட் பண்ணி வாழைக்கு வாழைக்கு கொடுத்துட்டதுனால வாழையினுடைய குரோத் நல்லா இருந்துச்சு, நியூட்ரியன்ட் அப்டேக் நல்லா வந்துச்சு. குவாலிட்டி ஆஃப் அந்த ஃபிங்கர் வந்து நல்லா இருந்துச்சு வைங்களா. இது பாருங்க 6 மாதம் பயிர், நல்ல ஒரு குரோத்து வாழை. அதாவது நம்ம வாழை சாகுபடி ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். விலையை எப்படி விற்கிறதுனால அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே போனோம்னா அது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நம்மளே சாகுபடி பண்ணும்போது இது 6 மாதம் பயிர். கிட்டத்தட்ட உங்களுக்கு குலை தள்ளக்கூடிய நிலவரத்தில் இந்த ஃபோட்டோ எடுத்த நல்ல கிராப்பு குரோத்து நல்லா இருந்துச்சு. ஒன்று இதில் பாருங்க, இது நம்ம குலை வந்து 7வது மாதம் நம்ம இது ஃபஸ்ட்டு வந்த குலைன்னு வச்சுக்கோங்களேன், வாழைத்தார் குலை. இது நல்லா இருந்து ஓரத்தில் இருக்கிறதா முதல் குலை தள்ளும். நல்ல ஒரு குரோத்தாக லக்ஸூரியாக வரக்கூடிய வாழையில முதல் குலை தள்ளுமாங்க. இது ஓரத்தில் கார்னரில் இருக்கக்கூடியது அது நல்ல ஒரு குரோத் வந்தப்போ அது இது 6 சீப்பெல்லாம் இருந்துச்சு. 60 காயெல்லாம் இருந்தது. 65 காய் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஓரத்தில் இருக்கக்கூடிய வாழைகள்ல நல்லா வரும். இது நம்ம முதல்ல பேசிட்டு இருக்கும்போதே ஜோ கேட்டாரு, ஒரே தரமான விளைச்சல் இருக்கணும், இந்த ஒரு பச்சை நேரத்தில் தான் நம்ம அறுவடை பண்ணணும், அப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த மொந்தன் வாழை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கலர் ரொம்ப பச்சையாக இருக்கணும். ரொம்ப அதுக்கு மேலே மெச்சூர்ட் ஆக இந்த பச்சை நீரை குறைஞ்சி கொஞ்சம் கருப்பாக போய் ப்ரௌன் கலர் ஸ்டீக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதனால சரியான நிறைவில் இது ஃப்ளெக்சிபிளி தான். ஒன்று இந்த டைம்லேயே நம்ம ஒரு 2 மாதம் கீழே இந்த ஸ்டேஜ் இருக்கும், நம்ம வெட்டி தேர்வு பண்ணி தான் வெட்டணும். நல்ல ஒரு மெச்சூர்டாக இருக்குன்னு அது வெட்டி உடனே இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வாழைகள்லாம் 15 வாழையும் 20 வாழையும் வெட்டி நம்ம மார்க்கெட் போகும்போது இது பார்த்தீங்கன்னா இது நல்ல மெச்சூர்டு, இது நல்ல ஓரளவுக்கு மெச்சூரிட்டி. இதுக்கு மேலே விட்டோம்னு வச்சுங்க ஒரு வாரம் விட்டோம்னா அது காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் குறைய ஆரம்பிச்சிரு, மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. இந்த பச்சை நிறம் இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட பச்சை நிறம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இந்த ஃபோட்டோவில். அந்த பச்சை நிறம் நல்லா இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தாருமே ஓரளவுக்கு
ஆடி ஆடி முதல் புரட்டாசி மாசம் விற்கும் போது முந்தன் விலைக்கு கொஞ்சம் என்ன நம்ம புரட்டாசியில நம்ம NBL அதிகம் செய்ய மாட்டாங்க, கோயில் போறது. பொதுவா வந்து விலை அதிகமா ஆடியிலேருந்து புரட்டாசி வரைக்கும் மார்க்கெட்ல கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். நல்ல ஒரு நம்மளுக்கு வாழை சாகுபடியில கூடுதல் லாபம் இந்த மாசத்துல அதிகமா வாய்ப்புகள் அதிகம். இப்ப வந்து இது பாருங்க, நல்ல மழை புரட்டாசியில ரோஸ் அதிகம் சைமில்டேனியஸா நிறைய வாழைகள் முத்த ஆரம்பிச்சிருச்சு. சிலதெல்லாம் பழுத்தே போச்சு, சில தாரெல்லாம் பழுக்க. எனக்கு ஒரே இதை மார்க்கெட் பண்ண முடியாது, அவ்வளவு பழம் கொண்டு போனா யாரும் வாங்க மாட்டாங்க. காய் பருவத்தில் இருந்தா தான் முந்தன் விலைக்கு டிமாண்ட் அதிகம். அதனால என்ன பண்ண, ஒரு 400 வாழை வந்து ஒரு கான்ட்ராக்டர் வாழை விற்பனையாளர்கிட்ட சொல்லி அவர் அறுவடை பண்ணிட்டு போனாரு. 250 ரூபா கொடுத்தாரு. 400 வாழை ஒரு கண்டெய்னர், ஒரு ஏக்கர் வண்டியில 400 வாழை ஏற்றிட்டு போனாரு. அவர் நான் 250 ரூபா தான் விலை கொடுத்தாரு. ஏன்னா விட்டோன்னு வச்சுங்க, அந்த டைம்ல விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து அந்த டைம்ல அதிகமா போச்சு, மழை அதிகமா வர்றதுனால. அதை அவங்க வாங்கிட்டு போய் அவங்க கமிஷன் பேஸில் விற்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் ஒரு 400 மட்டும்தான் அந்த மாதிரி ஆளுகள் கொடுத்தேன். மற்றபடி மிச்சம் 1200 வாழைக்கிட்ட நான் லோக்கல்ல நாமக்கல் பக்கமான மார்க்கெட்டு, நாமக்கல் அங்கே கொஞ்சம் வாழை முந்தன் வாழையினுடைய வரத்து கம்மியாக இருந்துன்னு கேள்விப்பட்டேன். அதனால அங்கே கொண்டு விற்றேன். ஒரு தார் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போச்சு. அந்த ஆவணி புரட்டாசி மாசத்துல கொண்டு சேல்ஸ் பண்ணப்போ வெட்டுற செலவு கொண்டு போற செலவு ஒரு 320 ரூபா வரைக்கும் மிச்சமாச்சு. அது லோக்கல் விற்கிறத விட ஒரு 100 ரூபாய்க்கிட்ட ஒரு பிளஸ்ன்னு சொல்லலான்னு வச்சுங்களேன். சில்லறை விற்பனை இதுல நம்ம இப்போ மார்க்கெட்ல, நாமக்கல் மார்க்கெட்ல வித்த கொண்டு போய். பட் கொஞ்ச நேரத்தில் கொண்டு விற்கணும், மார்க்கெட் போகணும், அது ஒண்ணுதானே ஒழிய. பட் பிளஸ்ஸா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிட்ட ஒரு தாருக்கு அடிஷனலா கிடைக்கும். உள்ளூர்ல விற்கிறத விட அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். இதுதான் நம்மளுடைய வாழை சாகுபடியிலே என்னுடைய அனுபவங்கள். நம்மளே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு ப்ரொடக்ஷன் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். பக்கத்துல உள்ளூர்லயே விற்கக்கூடாது. பக்கத்துல எங்க டிமாண்ட் இருக்குதோ அங்க கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா 50லேருந்து 100 தார் கொண்டு போய் கொடுக்கலாம். அங்கேயும் ஒரு நம்மளுக்கு ஒரு வியாபாரி பேசி வச்சுட்டோன்னு வச்சுங்க, கொண்டு கொடுத்தோம்னா அவரே வாங்கி விற்று கொடுத்துட்டு 100 ரூபா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஆடி ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல ஒரு விவசாயிங்க இல்லாம வியாபாரியா நம்ம மாறும்போது கூடுதல் லாபம் நம்ம கண்டிப்பா எடுக்கிறதுக்கு முந்தன் வாழை பொறுத்த வரைக்கும் இது உண்டு. பட் முந்தன் வாழை ரொம்ப பெரிய அளவுல எங்கேயுமே இருக்காது, எந்த மாவட்டத்தில இருக்காது. ஒவ்வொரு விவசாயி 10 வாழை 20 வாழை வச்சிருப்பாங்க. இல்லைன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எல்லா விவசாயிகளும் பூவன் அதிகமா போவாங்க, தேன் வாழை சாகுபடி பண்ணுவாங்க, செவ்வாழை பண்ணுவாங்க, நேந்திரன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால முந்தன் வாழை குறைவான சாகுபடி பரப்பு இருக்கும்போது நம்மளுக்கு அதுல ஓரளவுக்கு பிளெக்சிபிளா அறுவடை பண்ணலாம். அதிக வெயில் இருந்தா கூட தாக்கு பிடிச்சிடலாம். மழையினால ஒன்றும் பெரிய நோய்கள் பூச்சி தாக்குதல் எல்லாம் இது கிடையாது. பட் இதே மற்ற வாழையெல்லாம் அந்த லீவ் ஸ்பாட் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அதுக்கு ஸ்ப்ரேயிங் 2 தடவை 3 தடவை அடிக்கிற விவசாயிகள் இருக்காங்க. பட் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்டைடோ ஃபங்கிசைடோ நான் அதிகமா பயன்படுத்தவே இல்லை. ஓரளவுக்கு ஆர்கானிக் இதில் கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள், லாபம் வந்து ஒரு 2லேருந்து 2.5 lakhs ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பா பண்ணலாம். மார்க்கெட்டிங் மட்டும் நம்ம வெளியூர்ல போய் பண்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்ட் டெவலப் பண்ணிட்டோம்னா இது தொடர்ந்து நம்ம முந்தன் வாழை ஒரு லாபகரமான பயிரை நம்ம செய்யலாம். இதுதான் என்னுடைய அனுபவங்கள் சேர்க்க. இந்த நிகழ்ச்சி வாய்ப்பு வழங்கிய திரு ஜோ அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை முந்தன் வாழையின் சாகுபடி அனுபவ பகிர்வு தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு பி சிதம்பரம், ஈரோடு மாவட்டம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வணக்கம் வணிக ரீதியான முந்தன் வாழை சாகுபடி பற்றி வேளாண்மை தொழில்நுட்ப நிபுணர் திரு சிதம்பரம் அவர்கள் தனது மிகச்சிறந்த முந்தன் வாழை அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து இன்றைய தின
ஜூம் கூட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அவருக்கு நமது நல்வாழ்த்துக்கள். இந்த முந்தன் வாழை சாகுபடியிலே அவர் அந்த கன்று ஊடுவதிலிருந்து அறுவடை செய்யும் வரை தனது வேளாண்மை அனுபவங்களை மிக சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றார்கள். அதிலே கூறுகின்ற அத்தனை கருத்துக்களிலும் அவரது அனுபவ முத்திரை பளிச்சென்று தெரிகின்றது. இவர் கூறியது போல இந்த வாழை சாகுபடியை விவசாயிகள் பின்பற்றினால் இவரை போலவே ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லாபம் பெறலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். எனது ஒரே கேள்வி, நேந்திரன் முந்தை என்பது கேரளாவில் மட்டுமே மிகவும் விரும்பி பயிர் செய்கின்ற ஒரு வாழை ரகமாக இருக்கிறது. முந்தன் வாழையை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டு வாய்ப்பளித்த ஜோவர்களுக்கும் இன்று தினம் சிறப்பான உரையாற்றிய சிதம்பரம் அவர்களும் நமது குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு கந்தசாமி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. திரு சிதம்பரம் பிளீஸ். இப்ப விவசாயத்துக்கு நான் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுனா கூட பூச்சி மருந்தோ வேற மார்க்கெட் ஃபீசிபிலிட்டி அதனுடைய சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். அதனால மொந்தன் வாழை நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். நம்ம தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதி, நம்ம இப்போ போர்வெல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வாட்டர். மேலும் இதுல பராமரிப்பு மற்ற வாழைகளை விட இது கொஞ்சம் ஈஸி. அது ஒரு காரணம். முந்தன் வாழை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் லோக்கல்ல பெருந்துறை பகுதிங்கிறனால அது ஈஸியா பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம நாமக்கல் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாங்கிற என்னுடைய மனசுல இருந்துச்சு. ஏன்னா நான் நாமக்கல் டெய்லி மார்க்கெட்டிங்கா இருந்தேன். அங்க இந்த வாழை எல்லாமே அங்க ரொம்ப கம்மி. உங்களுக்கு அந்த பரமத்தி வேலூர் மோகனூர் அங்கதான் வாழை ஒழிய மற்ற பிளாக்ஸ்ல அங்க வாழை கிடையாது. அங்க வரக்கூடிய மார்க்கெட் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நம்ம உழவர் சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா பில் பனானா அதிகமா வரும். மற்றபடி கொஞ்சமா தான் வாழை நம்மளுக்கு உழவர் சந்தையில வரும். மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சேலத்துல இருந்தா வரும். சேலம் திருச்சி அந்த பக்கம் இருந்தா நம்மளுக்கு நாமக்கல் மார்க்கெட் வரும். அதனால நம்ம இங்க விற்போம். அப்படி இது ரொம்ப விலை குறைஞ்சுன்னா நாமக்கல் மூவ் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. சரி, முதல் சாகுபடி பண்ணும்போது முந்தன் வாழை போட்டு எடுப்போங்கிறது. ஏன்னா நான் 96 இருந்து இந்த வாழையோட நம்ம ஓரளவு டச் இருந்தேன். கொடுமுடி பிளாக்ல ஒர்க் பண்ணேன். ஐயன்பாளையம் பிளாக் கோபியில இருந்தேன். அங்க வாழை சாகுபடி அதிகமான பரப்பு. அதனால வாழை சாகுபடி விவசாயிகள் நெல் சாகுபடியோட அங்க வாழை கரும்பு விவசாயிகள் அதிகம். ஏன்னா நான் ஒர்க் பண்ண எல்லாமே இரிகேட்டட் பிளாக்கு ஆயக்கட்டு ஏரியாவில் தான். அதனால இந்த வாழை சாகுபடி பற்றி எனக்கு ஓரளவுக்கு நேரடி அனுபவங்கள் விவசாயினுடைய கருத்துக்கள் நாங்கள் இருந்ததுனாலதான் நமக்கு மொந்தம் தான் இந்த லெஷர் டைம்ல ரொம்ப ரிஸ்க் இல்லாம அதை கொண்டு வரலாங்கிறதுக்காக மார்க்கெட் ஓரளவுக்கு வித்தரலாங்கிறது என்னுடைய அனுபவம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இங்கேயும் நம்ம ஈரோடு மாவட்டத்திலையும் பண்றாங்க. நேந்திரன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஃபுல்லா சிப்ஸ், நேந்திரன் சிப்ஸ் நம்மளுக்கு தெரியும். அது ஃபுல்லா பாலக்காட்டுல இருந்து போனீங்கன்னாவே நேந்திரன் சிப்ஸ் நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். கேரளாவில் நேந்திரன் சிப்ஸ் ஃபேமஸ். விவசாயிகள் அதிகமா நேந்திரனுக்கு வாங்கிட்டு போறாங்க. அதனால அதுக்கு நேந்திரனா, அதனாலதான் இந்த முந்தன் ரகத்தை நான் சூஸ் பண்ணேன். நேந்திரன் ஆல்சோ குட், பட் கொஞ்சம் பராமரிப்பு இதெல்லாம் பார்க்கணும். நேந்திரன் நல்ல விலைக்கு போகும் மார்க்கெட். நன்றி. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து பொன்ராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. சில சமயம் நினைப்பேன் சிதம்பரம் சாரை காணாம அப்படின்ட்டு. பட் சந்தோஷமா இருக்கு. முந்தன் நல்ல வெரைட்டி தான். நீங்க சொல்லப்போனா என்ன, இந்த கேரளா பாத்தீங்கன்னா ஆட்டு முந்தன் ஒண்ணு இருக்கு. அது ஒரு காய 1 கிலோ இருக்கும்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆட்டு முந்தன். அங்க கறிக்கெல்லாம் ரொம்ப நல்ல அவியல் மெயினா அவியல்லாம் இருக்கு இல்லையா, அவியலுக்கு நம்ம வாழைக்காய் போடணும். அது இந்த காய் தான். வேற எந்த காயும் போடுறதுக்கு இதே கிடையாது. அது இந்த கறி காய் தான் முந்தன் தான். அது நம்ம இப்போ நம்ம நேந்திரன் மாதிரி ஏன் இதை நம்ம சிப்ஸ் மாதிரி ஏன் பண்ண முடியறது இல்லை? அந்த மாதிரி ஏன் ப்ரொமோட் பண்ண நம்ம ஆளுகளை டேஸ்ட் ஒன்றும் வர மாட்டேங்குதா? இல்லை எது இல்லையா? அது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏரியா இருக்கும், டிமாண்ட் எல்லாம் கொஞ்சம் ஆகலாம். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அது சிப்ஸ் போடுற மாதிரி சில இடங்களை விற்கிறாங்க. இப்பவும் சில இடத்துல கரெக்டா இந்த முந்தன்ல சிப்ஸ் விற்கிறாங்க.
சில பெரிய கடைகள், எல்லா கடையிலும் கிடைக்காது. அதை பண்றாங்க. ஏன் அதை ப்ரமோட் பண்ண முடியல நம்மள? அது பண்ணோம்னா கொஞ்சம் கூட விவசாயிக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கலாம். காய் டிமாண்ட் நேர்ந்துடுற மாதிரி இது நீங்க சொல்றீங்களா, தண்ணி கொஞ்சம் குறைவா இருந்தா கூட மொந்தன் வந்து நல்ல சர்வை ஆகுது, நல்ல வளர்ச்சி வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏன் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? ஏதாவது எங்கேயாவது அனுப்பி பார்த்து சொல்லுங்க சார் ப்ளீஸ். சில இடங்கள்ல இந்த சிப்ஸ் கிடைக்குது, இந்த காயை சிப்ஸ், ஆனா செலக்டிவா தான் கிடைக்கும், எல்லா கடையும் கிடைக்கிறது இல்ல. பட் அதுவும் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. அந்த நேந்திரன் மாதிரி அவ்வளவு சாப்பிட்டா இருக்காது, இது நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஆல்சோ குட். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மந்தன் வாழை அப்படிங்கிறது பயன்பாடு அதிக அளவுல நாஞ்சில் நாடு, கொங்கு நாடு பகுதிகளில் மட்டும் அது அதிக அளவுல பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா துவரம், வாழைக்காய் துவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். துவரம் கேரளாவுல ஆமா முழுக்க முழுக்க அந்த வாழை தான் அதுல பயன்படுத்துவாங்க. சில வேளைகள்ல இந்த நாட்டு வாழை, இந்த பேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு வாழை ரகத்தையும் பயன்படுத்துறது உண்டு. சோ இது அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா பகுதியில அது நல்லபடியாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் சிலர் வந்து பஜ்ஜி செய்யறதுக்கும் அதை பயன்படுத்துறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி அனைத்து மாவட்டங்கள்லயும் அது பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் குறைந்த அளவு பயன்பாடு தான் இருக்குது. இருந்தாலும் கூட சார் சொன்ன மாதிரி இது வந்து விலை குறைவாக போனாலும் கூட கை பிடித்தம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், வாழை விவசாயிய வந்து நஷ்டப்பட வைக்காம ரிஸ்க் இல்லாம விவசாயம் செய்யறதா இருந்தா மொந்தன் வாழை சாகுபடி செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. கூடுதல் தகவலுக்காக சிதம்பரத்துக்கு. அத சார் சொன்ன மாதிரி அதனுடைய சிப்ஸ் குவாலிட்டி எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதை கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பெருந்தெருல ஒரு ஸ்டூடெண்ட் பிஇ படிச்சவரு வாங்கி சிப்ஸ், அதாவது டேப்பியோக்கா சிப்ஸ் வாங்கி, டேப்பியோக்கா கிழங்கு வாங்கி சிப்ஸ் இது பண்ணி மற்ற ஸ்டேட்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. டேப்பியோக்கா வந்து நேந்திரன் அதே மாதிரி பண்றாரு. அது என்ன வாய்ப்புங்கிறது நம்முடைய ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்லயே அதனுடைய எப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதையும் நம்ம செய்யறதுக்கு ஒரு என்டர்பிரனரை கூட நம்ம ஊக்குவிக்கலாம், அதனுடைய தெரிஞ்ச பின்னாடி. நன்றி நன்றி சிதம்பரம். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக திரு பி இளங்கோவன், டாக்டர் இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரம் சார் பின்னி எடுத்துட்டாரு தன்னுடைய அனுபவத்தை. அதாவது வாழை புதரைக்கும் மாலாவாரியா போடலாங்கிற மாதிரி நிலவரம் வந்து ஒன்லி இந்த முதல்ல தான் இருக்கு சார். அதனால அவர் கைட் பண்ண ரகம் நல்ல ரகம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இரவை பாசனம், நீர்ப்பாசனம் வந்து குறைவா உள்ள பகுதிகளுக்கு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரகங்கள் வந்து முக்கியமா மந்தன் வந்து டாமினண்டா இருக்குங்க. சில பகுதியில போடுறாங்க. இன்னைக்கு வந்து எங்க வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா மந்தனுக்கு வாழ்க்கை இருக்கு. எதிர்காலத்துக்கு வந்து அது தடங்கல் பண்ணாது. மாவுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இருக்கு. அதுல இருந்து பனானா பவுடர் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்சிபி பனானா சென்டர்ல வந்து இந்த உலக அளவுல உள்ள ஆராய்ச்சி மையம் திருச்சி வச்சிருக்கோம். தாயனூர்ல இருக்குது, தோகை மலைகிட்ட. அது என்ன ஸ்பெஷல்னாக்கா அவங்க இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா வந்து சக்கரை சத்து குறைவாக உள்ள லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய அதுக்கு காவிரின்னு ஒரு வெரைட்டி எடுத்துட்டாங்க சார். ஸோ நம்ம இந்த நம்மளுடைய பகுதிகளில் வந்து நிறைய இப்போ வந்து நியூட்ரிசிட்டிகல்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்றோம், நிறைய நெல் கூட நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோம். மாப்பிள நம்ம ஏஜ் குறைக்கிறோம், அது வந்து வைட்டமின் சத்து சேர்க்கிற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருக்கோம், என்ரிச் பண்றோம் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த பனானால ஒரு அருமையான ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு பானமா கொடுக்கலாங்கிறாங்க. இது வந்து பனானாவுடைய ஜூஸ் வந்து வாழை தண்டு ஜூஸ்னு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வெரைட்டி வரைக்கும் நம்ம வந்து அவங்க ஜெயபிளாசம் பேங்க் வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து வாழையில ஹைபிரிட பத்தி உள்ள ஆராய்ச்சி வந்து ஆடுதலாம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு நிறைய இடங்கள்ல ஜீரன் சொல்லி ஒரு நம்முடைய அந்த ரகத்தை வந்து அரசாங்கத்தை ப்ரொமோட் பண்றோம், நல்ல ஈல்டு வரும்னு சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஒரு சில பகுதிகளுக்கு அது ஏற்றதா இல்லை பேசிக்கலாம். ஏன்னா சாயில் பெட்டர் இருந்தால் தான் வாழைக்கே வந்து நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அப்போ வந்து ஈல்டு கெப்பாசிட்டி பார்த்தா ஃபீல்டு மாறுபடுது. செம்மண் காட்டில் ஒரு மாதிரி இருக்கும், கரிசல் காட்டில் ஒரு மாதிரி, இந்த களிமண் உள்ள பகுதியில் இருக்கும். நமக்கு வந்து இந்த நஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு இந்த வாழை வந்து பெஸ்ட். மந்தனுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி நல்லா உயரம் வளர்ந்துருக்கு, வளராது. அப்போ வந்து இடைவெளி வந்து பயிருடைய ஹைட்டை வச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மற்ற வாழைக்கெல்லாம் 1.2 கொடுத்தோம், 1.6 வரைக்கும் கொடுக்கலாம், 1.8 வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி கணக்கு இருக்கு. இப்ப அக்ரிகல்ச்சர் காலேஜில் டிஎன்ஏல வந்து ஒரு அருமையான ஆராய்ச்சி இருக்குன்னு பாலமோகன் சார் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கூட ஸோ அடநடுவுங்கிற முறையில வந்து ஜெயிச்சிருவோம். அதாவது குறைந்த இடம் நிறைந்த காய்கறிங்கிற மாதிரி ஒரு வருமானத்தை வந்து அதிகமாக பத்திகள் வந்து நிறைய பயிர்களை வந்து வெற்றி கண்டு வந்த விட வாழையில வந்து ஆய்வு செஞ்சல் வந்து நம்ம அந்த டிஎன்ஏல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல வந்து நல்லபடியாக ஈடு எடுத்துக்கிறாங்க. அதுல ஸோ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஃபார்மர்ஸுக்கு தப்பு கிடையாது. அதாவது ஒரு 40% வரைக்கும் வருஷத்தை கம்மி பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு, நீர் தேவையும் குறையுதுன்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக்கா இருக்கு. சார் பஞ்சகவி சொல்லியிருக்காரு, ஆர்கானிக் பனானா வந்தாச்சுங்க சார், ஊரெல்லாம் போடலாம். ஸோ அது ஒரு பேக்கேஜ் ப்ராக்டிஸ் வந்து ஈரோடு கேவிகே மேல நிறைய வந்து அதை பத்தி எல்லாம் நிறைய படிக்காங்க.
இந்த மிக்சருங்கிறது கண்டிப்பா போட்டே ஆகணும். எந்த பேர் இருந்தாலுமே அலோடு தான். ஆர்கானிக் ஃபார்மிங்ல வேற மிக்சர்லாம் அலோடு தான். ஸோ அந்த ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து வரக்கூடிய ஈல்டு பொட்டன்ஷியல் இதெல்லாம் வந்து ஃபீல்டு மாறுபடுறதுனால முதல்ல வந்து ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்ல நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். மண்ணுடைய வளம் தான் நம்முடைய வாழையுடைய மகசூல். 3 வருஷம் கூட வச்சுக்கலாம் சார், 3 தலைமுறை வச்சுக்கலாம் சில நல்ல மண்ணில். அதாவது 2 கிராப் இருக்கலாம், எல்லா வெளியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. திசுவாழை வந்து 1 சொல்லுவாங்க போதும், ஏன்னா அடுத்ததுக்கு ஜெனரேஷன் வந்து டேமேஜ் சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. இல்ல என்ன திசுவாழை நம்ம கவர்மெண்ட்ல தோட்டக்கலைத்துறை மூலமா இலவசமாக தான் கொடுக்குறோம். சாகுபடி செலவை அரசே ஏற்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சாகுபடி செலவு கொடுக்குறப்போ நம்ம வந்து அவங்க விவசாயிகள் அது காஸ்ட் கணக்கு போறப்போ சில கால்குலேஷன் ஏரஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விவசாயிகளுக்கு முழுமையான அளவுக்கு இது கிடைக்கிறது இல்லை. இன்சூரன்ஸ் இன்னும் கூட வந்து ஒரு கேள்விக்கு தான் இருக்குது. ஏன்னா கடைசியா தான் கேட்டு தராங்க வாழைக்கு. ஆனா ஒரு பெல்ட்னு சொல்றோம், சில ஏரியா பனானா பெல்ட்டுங்கிறோம். சில பகுதி அன்னூர் மாதிரி ஊர்ல வருஷம் வந்து அந்த சைக்ளோனிக் டேமேஜ் ஏற்படக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு. ஸோ நம்ம அட்லீஸ்ட் தோட்டக்கலைத்துறை மூலமா அட்லீஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் டேட்டா எடுத்து வச்சு எங்கெல்லாம் சேதம் வச்சு அதை கண்டுபிடிச்சு அது வந்து எண்டமிக் கூட கண்டுபிடிச்சு அது கூட சில ஸ்பெஷல் பேக்கேஜ் போகலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கயிறு கட்டுறது, கம்பி கட்டுறது எல்லாமே காத்து வந்து சூப்பரா போட எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மண் வளம் அப்படிங்கிறது ஒரு வளமா இருந்தா தான் வேர் வளம் வந்து வேர் வளர்ச்சி இருந்தால் தான் அதோடைய இது நல்லா இருக்க முடியும். இதுல முக்கியமா வந்து பனானா சக்கர்ல வந்து இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, 1.5 கிலோ 2 கிலோ வெயிட் இருக்கணும். நிறைய பேர் இந்த தேர்வுல வந்து ஏமாந்து போயிருவாங்க. ஸோ அந்த ஸ்வாட் சைக்கிள் சொல்லக்கூடிய இருக்கும், வாட்டர் சைக்கிள் சொல்லக்கூடிய அது பேர் ஒன்று இருக்கும், 2 இருக்கும். அதாவது ஒரு அகலமான இலை உள்ளது அந்த ஸ்வாட் சைக்கிள். இது பனானா வந்து முக்கியமாக அகன்ற இலை உள்ளது எடுக்கக்கூடாது, ஈட்டி இலையை எடுக்கணும். இப்போ வந்து அது வந்து தேர்வு செய்யக்கூடிய கன்றுகள் வந்து முந்த தோட்டத்தை போய் ஆய்வு செஞ்சு நல்லபடியா ஒரு நோய் தாக்கா தோப்பா இருக்கா அதுதான் பார்த்து எடுக்கணும். இப்ப நம்ம அனுபவத்துல பார்த்தா இப்பெல்லாம் என்னாச்சுன்னா வியாபாரம் ஆகி போச்சுங்க. கண்ணை அவரே கொடுக்குறாரு. யாரு? நம்முடைய நிறுவனங்கள் டிஸ்ட்ரிக்ட் பிளான் கொடுக்குறாங்க, அவங்களே டைப் போட்டுக்கிறாங்க. ஒரு வியாபாரி கூட அவர் வந்து வாங்கிக்கிறாரு, பைபேக்லாம் வந்தாச்சு. ஸோ ஒரு மந்தனுடைய கண்ணு வந்து திசுவாழை கண்ணு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். அது உற்பத்தியார இது வந்து அவங்க எடுத்துக்கலாம். சாரதா அதிசயமா நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. எப்பவுமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இந்த இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன் நம்ம செஞ்சா லாபம் தான் இருக்கு, நோ டவுட். அதுக்கு எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம், நிறைய இடத்துல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக ஒதுக்கி ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இல்ல ஒரு மகத்தான வேலை என்ன கேட்டா, அது லாபம் கொண்டு போறது ஜாக்கிரதை கொண்டு போகணும். எவரிவேர் கேர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இருந்தாலும் ரயில் பேர் மாதிரி சில நேரங்கள் வந்து மார்க்கெட்டுடைய விலை வீழ்ச்சினால சில நேரம் பாதிக்கப்பட்ட கூட நமக்கு கட்டுப்படியாது. ஸோ அந்த அங்காடியுடைய நிலவரம் வந்து பார்த்தா முதல்ல திருச்சி தான் சூப்பர் மார்க்கெட்டு. திருச்சியில் வந்து நிறைய வாழையுடைய இது வந்து பரிமாணம் இருக்கிறதுனால நிறைய வந்து சில குறிப்பிட்ட இருக்கும். நேந்திர வாழை பத்திரிக்கும் இந்த ஒரு திருவிழா இருக்குங்க கேரளாவில் வந்து ஒரு ஓணமும் பண்ணி கொடுவாங்க. அதுக்கு முன்னால உற்பத்தி பண்ணாதான், அதுக்கு முன்னால அவுட் வந்தால்தான் அவருடைய மகசூல் வந்து பரிபூர்ணமா லாபம் கிடைக்கும். ஆனால் சில பகுதியில் மேட்டுப்பாளையம் மாதிரி பகுதியில் காற்று அதெல்லாம் வந்து சில சேதம் உண்டாக்கிடுவாங்க. சில நேரங்கள் வந்து நேந்திர வாழைக்கு சில சேதங்கள் வருது. ஆனா பொதுவாக இந்த சிவப்பு தென்னை மரத்துக்கு இருக்க சிவப்பு நோன் மாதிரி இந்த பனானா வீவில் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். பார்த்தா வைக்கல் ஸ்ட்ரா மாதிரி அவருடைய பாடி இருக்கும். அது பார்த்தா வந்துச்சுன்னா அதிகமாக வந்துருது. சில பகுதிகளில் வீக்கா இருக்கிற இஷ்டமா இருந்தா டேமேஜ் பண்ணிடுது. ஸோ இது வந்து தடுப்புறது வந்து மஞ்சள் முன்னெச்சரிக்கை அதுக்கு ஃபெர்மெண்ட்லாம் இருக்கு அதுக்கும். ஸோ வாழை வரைக்கும் வந்து சேதத்துக்கு மாதிரி தான் மக்கள் வந்து பாதுகாப்பு போறாங்க தவிர முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ வேப்பநாக்கு போட்டாலே அந்த நெமட்டோல் சொல்லக்கூடிய நூற்புழு வராமல் இருக்கும். ஸோ அனைத்து தோட்டத்துக்கு தேவையான டெக்னாலஜி தான். ஏன்னா நெமட்டோல் வந்து வெரி சீரியஸ் அட்டாக். சில ஊர்கள் வந்து அந்த சிகட்டோக்காவால கூட பிரான்ஸ் வந்து கிராப்பே வெரி பிக் லாஸ் ஃபார் த கண்ட்ரி. அப்ப நிறைய ஊர்களில் நிறைய நாடுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஈக்குவல் லெவலில் வாழைக்கு தான் பயங்கர எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்குறாங்க. ஸோ அந்த பஞ்ச் மேனேஜ்மெண்ட்லையும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லையும் அந்த அதர் கண்ட்ரியோட டிமாண்ட்ஸையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாக்க நம்ம பர்ஃபெக்டா நம்மளுடைய குவாலிட்டி வந்து மேனேஜ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆகிய குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கு. தோ வி ஆர் டெல்லிங் ஆல் தி ஏரியா அண்ட் எவ்ரிதிங், நம்முடைய எஃபிஷியன்சி ஆஃப் அவுட்புட்ங்கிற போது நம்மளுடைய அவுட்புட் கம்மியாக தான் இருக்கு. இவங்க கர்நாடகா ஜெயிக்கிறாலும் நம்ம ஜெயிக்க முடியல. சார் சொன்ன மாதிரி ஃபீல்டு எரட்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு, கிளைமேட்டிக் எஃபெக்ட் இருக்குங்கிற ஒரு உண்மை எடுத்துக்கிட்டா கூட ஃபார்மர் லெவலில் செய்ய வேண்டிய உத்திகள்ல முக்கியமா மண் மேலாண்மையில அந்த நிலவளத்தை பேணி பிஹெச் வந்து கரெக்டா பார்த்து துப்பு இருந்தா தான் அந்த வாழையை போடணுங்க. ஏன்னா பிஹெச் கூட உள்ள வாழை வராது. ஸோ பாதி இடத்துல பார்த்தா அந்த மாதிரி பின்னால பிஹெச் வந்து டிண்டிலிங் பாங்க, அதாவது ஒரு சம்மர்ல கூட இருக்கும் பிஹெச், சிலது வந்து ரெய்னி டேல வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி விவசாயம் நம்பி போடுறப்போ சிலர் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய மண்ணுடைய தன்மைகள் வந்து இந்த ஒரு முந்தின பயிராக அந்த பலதானிய விதைப்பை கண்டிப்பா செய்யணும். இல்ல கொழிஞ்சி தக்க போட்டு சனப்பையெல்லாம் சொல்றோம், மண்ணுக்கு தக்க மாதிரி ட்ரைலாண்டு கண்டிஷன் இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கிட்டு நீர்வளம் அதிகமாக இருந்தால் கொழிஞ்சி போட்டுக்கலாம், மீடியமா இருந்தாக்கா நம்ம வந்து தக்கப்பட்டு போடலாம். சனப்பை வந்து எல்லாத்துலையும் போடுற வாய்ப்பு இருக்கு. மடக்கி ஓட்டிட்டோம்னா ஒரு மாசம் 2 மாசம் வளர்த்துட்டு நிச்சயமா வந்து முந்தின பேருக்கு நம்ம மண்ணை ரெடி பண்ற போது அனுபவத்துல இருந்து வாழையுடைய முந்தின பேர் ஆவடைக்கப்பட்டிருக்கேன் நல்லது தான் பரவாயில்ல. பட் கிராப் ரெசிஸ் வரப்போ இந்த மாதிரி தக்கப்படும் மாதிரி பசுந்த பயிர்கள் தான் ஏகப்பட்ட டன் கணக்கு நம்ம வந்து மண் வளர்த்து போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா கெமிக்கல் யூசேஜ் கம்மி பண்ண மாட்டேன் நம்மள வாழையில வந்து குவாலிட்டி அதிகமாகும். இதுல முக்கியமா வந்து பார்த்தா அந்த தலைச்சத்துங்கிறது முக்கியமான ஒரு காம்பனன்ட் ஆஃப் சாயில் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமான தலைச்சத்து போட்டாக்கா மனுஷத்துக்கு கிடைக்காம போயிருது. இதனாலதான் அதோடைய பூச்சாக்களுடைய சக்தி கம்மியா போகுது. இது பழங்களுடைய இனிப்பு சக்தி கம்மியா போகுது. பொட்டாசியம் வந்து வேணும்னு சொன்னோம்னா நிச்சயமா தலைச்சத்து நிர்வாகம் பண்ணணும் சார். இப்போ ஹைடெக் வந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம ரிமோட் சென்சர் கூட வச்சு கூட இந்த ட்ரோன்லாம் வச்சு கூட பாதுகாப்பு வந்ததுனால இன்னைக்கு வந்து ஹைடெக்ல வந்து இன்னைக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி பனானாவுக்கு பக்கா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அவுட்புட். ஸோ பெரிய ஏக்கர் ஈல்டு எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு நம்ம அந்த
இந்த பெர்டிகேஷன் மெத்தட்ல இன்னும் குவான்டிட்டிலாம் வந்தாச்சு, இன்னைக்கு எக்ஸாக்டா வந்தாச்சு, எவ்வளவு குவான்டிட்டி போடணும்னு வந்தாச்சு. ஸோ ஹைடெக் அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி ஐடியல் ஃபார் திஸ் பனானா கிராப். சார் சொன்ன மாதிரி இந்த லாபங்கள் வந்து நமக்கு வந்து 15 லட்சம் 20 லட்சம் எடுத்தோம்னா இருக்காங்க சார். இதுல அது சீசனாலிட்டி தான். ஸோ பிரைஸ் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனா இருக்குது. இந்த செவ்வாழை பார்த்தா அங்க போனா பயங்கரமான ரேட், தேடி போக போனா பயங்கர சைஸா இருக்கும், பார்க்க ஆசையா இருக்கும். ஸோ வந்து நேரத்து நிலை குவிண்டால் இருந்து தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தர்றாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் மூலம் கொடுக்கக்கூடிய சில நர்சரிக்காரங்க கூட நீங்க கூட சொல்லப்படுறாங்க. ஸ்பிக் கம்பெனி, ஜெயின் கம்பெனி வந்து பக்காவா தேர் பேங்கிங் வெரி குட் நெட்வொர்க்கிங் அண்ட் கனெக்டிவிட்டிஸ். முன்னாலே பணம் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆவரேஜா ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இருந்தாலும் இதுல என்னன்னா ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணாம வேற கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஒன்றடி நீங்களாகலாம் கண்டிப்பா தேவைப்படுது. இதுல முக்கியம் வந்து ஸ்பேசிங்ல வந்து நம்ம வந்து டிபெண்டிங் அப்பான் வாட்டர் கண்டென்ட், வாட்டர் அவைலபிலிட்டி. அது போர்வெல் வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவாக இருக்கணும், நம்ம பண்ணக்கூட கட்டி அவசியம் தேவை இருக்கு. ஏன்னா சில அந்த அக்யூட் சர்மத்துல தான் அந்த வாட்டருடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகி சால்ட் அதிகமான கொஞ்சம் கிராப் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. வைரஸ் வருது, இலைப்புள்ளி வருது, எல்லாமே மைல்டா இருந்தா கூட சில ஏரியாவில் அது கிளைமேட்டிக் கண்டிஷனால கூட பரவிடும் அதிகமா. ஸோ வந்து நிச்சயமா வந்து பேரியர் கிராப் இஸ் மஸ்ட் ஃபார் பனானா. எல்லா தோட்டத்தையும் நம்ம வந்து ஒரு கிளவையோ உயிர்வேலிகளையோ வச்சிருந்தாலும் முள்ள அது மூங்கிலாம் போட்டு தான் எல்லாம் ஓரளவுக்கு பெர்மனண்டா வச்சுக்கலாம். ஏன்னா கிளைமேட் கண்டிஷன் கூலா விரும்புது. தென்னை வந்து எப்படி நம்ம சொல்லுமோ கூலிங் இருந்தாலும் டிராபிக்கல் வெதர் நல்லா வரும். சன்லைட் ஹார்வெஸ்ட் சொன்னா கூட வருஷம் முழுசு 10 to 12 இருந்தா தான் வாழை மரத்துல முடிவில் இருக்க முடியும். ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இலை வாழை கோடி சொன்னாங்களாம். நிச்சயமா சில பகுதிகளில் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்ல நமக்கு நல்லா லிங்க் ஆயிருந்தோம்னா இலை வாழை வந்து இதை விட பழத்தை விட ஒரு 5 மடங்கு வருமானம் கூட வரும். உழைப்பு கம்மியா இல்லை, முயற்சி காத்து பகுதியில் கண்டிப்பா இளவாழையால நமக்கு லாபங்கள் இருக்குது. இன்னைக்கு கூட சில பகுதியில் வந்து அதை வந்து ஒரு இதாக பண்ணிட்டு தான் வராங்க விவசாயிகள்லாம். இப்போ இலையில தடுக்க வந்தாச்சு, மிஷின் வச்சுங்க போட்டு அப்படியே ஒரு பிளேட் ஜம்க்கிறாங்க, பார்த்த பிளேட் மாதிரியே வந்து அதை டிசைன் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹையர் லெவலில் வந்து போறப்போ நமக்கு வாழைனால வந்து நிறைய வருமானம் வரது வாய்ப்பு இருக்கு. இந்த வாழை 4 சார் சொல்றாரு வந்து சில இடத்துல வந்து வாழையில பயன்படுத்திக்காங்க. ஸோ மந்தனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த வறட்சி தாங்கிற சக்தினால நல்லா பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து போனுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த கற்பூரவள்ளி கூட இப்போ அதிகமாக தான் டாமினேட்டா இருக்கு மார்க்கெட். அப்போ உலக அளவில் நம்ம இந்தியாவில் வந்து 25% இருக்குதா சொல்லியிருந்தா கூட பெரும் பரம்பரை ஒண்ணுமே இல்லை. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய உற்பத்தி வந்து ஆல்வேஸ் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. அதர் ஸ்டேட் கூட நம்ம என்ன வந்து முடியல ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆர்கானிக் ஃபார்மிங்ல இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் குறைக்கிறோம்னு சொல்ற போது நிச்சயமா இந்த வெர்மி கம்போஸ்ட் கம்பல்சரி, பஞ்சகவியா கம்பல்சரி சார் போட்டுருக்காங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 மில்லிய 300 மில்லி கலந்து நம்ம ரெகுலராகவே போட்டுருக்கோம். ஆழ்த்துறது கிராப்பிங் பீரியட்ல பயன்படுத்தலாம். இந்த சாயில் ஹெல்த் வந்து இப்போ வெளியில் தேனி மாவட்டத்தை வைக்க என்ன பண்ணாங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து வாழை மரத்துக்கு வந்து அதிகமாக வெயிலடிக்கு தேனி மாவட்டம். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தா 2 டிப்ளைன் போட்டுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா தேவை போட்டீங்கன்னா சார் தண்ணி 10 ஆசைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில மோர் வாட்டர் இதுக்கு எங்கேயுமே கிடையாது, ரிசர்ச்சே கிடையாது. திருச்சி எங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அது தினமரத்துக்கு வந்து மேலே போடுவாங்க, டிப்ரேஷன் போடுவாங்க. ஸோ சார் எங்களுக்கு சப்சர்ஃபேஸ்ல வந்து ஏதாவது பிரச்சனை மேலே போடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூசிங் லோக்கல் ஐடியாஸ். இது வந்து இனோவேஷன் வந்து பார்த்தா சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கண்டினியூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த கிராப் இஸ் வெரி குட். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காண்டி ஊடு பேர் கண்டிப்பாக போடணும். வாய்ப்புள்ளதை வந்து நல்ல ஒரு களைக்கொல்லிகள் அடிக்காமலே நல்ல ஊடு பயிரிங்க நிலத்தை மூடு பயிர்கள் போட்டோம்னா அது குறைதர அருமையாக வரும், கொத்தவரை நல்லா வருது. ஸோ ஒரு குறுகிய காலத்திலேயே நம்ம வந்து ஒரு வருமானம் எடுக்கிறது முக்கியம் குறிக்கோள் கிடையாது. சூரிய ஒளி அறுவடை பண்ணுறதும் நிலத்தில் வந்து ஒரு போட்டி இல்லாமல் கலைகளோட போட்டி இல்லாமல் அது பயிர் காப்பாதான் போதும். அருகெல்லாம் வந்துன்னா பயங்கர பின்னி எடுக்கும். ஸோ அதனால அருகு உள்ள காலம் தான் கண்டிப்பாக முந்தின பேராக அடர் விதைப்பாக சோளத்தை போடணும். டென்ஸ் கிராப் சோளம் போட்டாக்க வரைவு வராது. அதில் இது வந்து ஒரு வந்து கிராப் மாத்திரை போட்டு நமக்கு வந்து அந்த ராகி இந்த மாதிரி பயிர் போட்டால் கொஞ்சம் அது கொஞ்சம் தண்ணி ஜாங்குடி பயிர் போட்டால் கொஞ்சம் களை வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏன்னா களை வந்த பிறகு அதை எடுக்க போறதுக்கு வந்து பார்த்தினியெல்லாம் வரவே விடக்கூடாது காட்டில். ஏன்னா வந்து ஒரு சீடு வந்து 1 லட்சம் விதையை போட்டுட்டு வந்து ஒரு செடி போட்டு விட்டோம்னா அது போட்டு பரவிட்டே இருக்கும். இது வந்து அது தன்னுடைய போட்டிக்காக இனப்பெருக்கம் பண்ற போது நமக்கு வாழையோட வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து சார் கருவியில யூஸ் பண்றாங்க, அருமையா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் வெரி குட். நிறைய கருவி இருக்கு வாழையில. அந்த கோட்டை கருவி வந்து ஃபேமஸான தேனி வந்தாரு. நல்லா வந்து ஒரு இதுல ட்ராலி கொண்டு போவாங்க, வாழைத்தார கட் பண்ணி எல்லாம் நிறைய டிவைஸ் பண்ணாங்க, நிறைய மானியெல்லாம் வாங்கினாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சில பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஹைடெக் இருந்து இதுல இருக்கு. வாழை மட்டும் தான் அந்த மாதிரி ஹைடெக் லோட்டெக் வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு பேப்பர் இருக்கு. கண்டிப்பா ஆச்சுனாரு சாரு ஒரு ட்ரிப் போட்டேங்கிறாரு. ஸோ ஏன்னா வேற நிலைமை அப்படி இருக்கப்போ இருக்கும், வேற வழி கிடையாது. சப்சர்ஃபேஸ் இருக்கு ட்ரை பண்ணலாம் சார் வாய்ப்பு இருந்தாக்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட இட் இஸ் வெரி ஈஸிலி அவசியப்பட்டு சேஃப் கார்டு கிராப் ஆழ்த்துறது. இதுல முக்கியமான என்ன அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கண்டென்ட் பார்த்துக்கிட்டு அது பிஹெச் எல்லாம் பார்த்துக்கிட்டு அது சால்ட் கண்டென்ட் பார்த்து செய்யறது. பிஹெச் வந்து 8 கிலோ கூட சொல்ற பொதுவாக 7 to 8 அடிங்கிறோம். பட் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டேங்குது. இந்த சீசனாலிட்டி ஆஃப் த வாட்டருடைய பிஹெச் சேஞ்சஸ் கிளைட் சேலஞ்ச் இந்த வருது சார். இந்த கொங்கு டிஸ்ட்ரிக்ட் கொங்குல போன நான் நிறைய மாவட்டத்தை பார்த்த வரைக்கும் இந்த மாவட்டத்துக்கு பெக்குலர் கண்டிஷன் 5 அடி கிளை பார்த்தா வெள்ளை வெள்ளையன்னு அந்த சுண்ணாம்பாறை வந்துருக்கு. ஸோ ஓரளவுக்கு சுண்ணாம்பு தாங்கி வரக்கூடிய பயிரா இருந்தா கூட இந்த வாழையுடைய வளர்ச்சிக்கு வந்து நமக்கு நிச்சயமா வந்து அந்த நீர் நிர்வாகத்துல கொஞ்சம் கரெக்டா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் பண்ண போட்டு அப்பக்கப்ப அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு வாழைக்கு. சிறந்த முறையில் வந்து சார் கிளாஸ் தாங்க, ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் சார். முந்தன் இடத்துக்கு ஒரு காரணம் கேட்டார் சார். அதோட முக்கியமான காரணம் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் ஐடியல் ஒன்லி ஃபார் திஸ் டிராக்டர் தான். திருச்சியிலே போடுறாங்க, அறிவு போட்டுருக்காங்க. வாழை நல்லா பார்த்துருக்கு, வாழை காண மாதிரி வளர்ந்துருக்கும். அதே மாதிரி மதுரையிலையும் பார்த்துருக்கேன். இந்த மந்தனுடைய சாகுபடி இது பார்த்தா எங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்மருக்கு வந்து அந்த
ஏன்னா ஏக்கர் கணக்கு போடுறது பெஸ்ட் கிராப்பா இருக்கு. ஏக்கர் கணக்கு போடுறது லாரி ஓடி பேசுறாங்க. இப்ப வியாபாரி வந்து பேசி பைபேக் இஸ் வெரி ஃபைன் இன் திஸ் கிராப் சார் ஃபார் திஸ் பர்பஸ் ஆஃப் தி அவனே வெட்டுறான் அவனே கொண்டு வரான் மகிழ்ச்சியா இருக்க விவசாயி சார் கூட சொல்ல நட்டுப்படி ஆள் இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் கொய்யால எடுத்துறாங்க. இப்ப ஆய்வு நட்டுப்படுத்தாங்க ஆளுங்களை காணும் யாருமே. என்ன நடக்குதுன்னா சில குறிப்பிட்ட இடத்துல வர்றாங்க செஞ்சு போயிடுறாங்க. நம்ம வந்து அந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்காங்க, வெரி ஃபாஸ்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களாம் எந்த குறையும் சொல்ல முடியாங்க. நம்ம சொல்ற லேபர் கிடைக்கல வாழைக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் அக்ரிகல்ச்சர் பண்ற போது நிச்சயமா ஏக்கருக்குள்ள வந்து நிறைய போட வாய்ப்பு இருக்குது. ஒரு நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் போகலாம் மதுக்கரை அந்த மாதிரி ஊர்லாம் வந்து குத்தகை எடுத்துக்கிறாங்க சார். குத்தகை எடுத்துட்டு பயங்கர வியாபாரம் 10 வருஷம் குத்தகை காலேஜ் லேண்டா இருக்கு. ஸோ நிறைய லேண்ட் இருக்கு, மானியம் இல்லை அவங்களுக்குலாம், செஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். தெர் இஸ் செப்பரேட் ஸ்கீம் ப்ரோக்ராம் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ். இவங்களாம் வந்து என்ன நாட்டுக்கு நல்லது பண்றாங்க. பட் அவங்க எந்த மானியம் இதுவும் கிடையாது. ஒன்று தான் சப்சிடி மதிக்கிறதுனால சில நேரங்களில் இந்த குத்தகை விவசாயிகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வங்கிகள் வந்து வாய்மொழி குத்தகைக்கே கடன் தராங்க. இந்த வாழை பத்திரிக்கை எப்பவுமே கிராப்பிங் சக்சஸ் நிறைய வரதுக்கு இந்த கேரேஜ் ஆஃப் பனானாவுக்கு ஸ்கீம் இருக்கு. அதை கூட நிறைய பயன்படுத்தலாம். குரூப் எல்லாம் நீங்க வந்துட்டாங்க வாழையில. இப்போ வந்து தஞ்சை பக்கம் வந்து நம்ம வந்து சில பகுதியில் வந்து வாழையை போடுறவங்க நிறைய வந்து அந்த மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க, சீசனாலிட்டி பார்த்து போட்டுக்கிறாங்க. ஸோ சாதாரண மழை பெய்யுது அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் தான். ஆனால் மழை பெய்யுற மாவட்டங்கள் அதிகமாக வாழை போடல, அது அதிசயம் இல்லை. 3 பக்கம் நல்லா தண்ணி நெல் போடுறேன் காஞ்சி போகிறதுக்காக வந்து வாழை போட மாட்டேங்க. அது என்ன காரணம் தெரியல. ஏன்னா சில நேரங்களில் சில பகுதிக்கு வந்து இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் சேலஞ்சா இருக்குது, ட்ரைனேஜ் சேலஞ்சா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஏரேஷன் அந்த சாயிலுடைய பூர் கண்டிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா பனானா வந்து நின்று ஜெயிக்கும். வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உலர் ரத்தின் தயார் பண்றாங்க சார். வாழைப்பழத்தை வந்து பழுக்க வச்சு அப்படியே காவிக்கிறாங்க சோழர்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருது. அதுல வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த என்ஆர்சி பனானா வந்து நிறைய செல்ஃபோன் குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி நிறைய உதவி பண்றாங்க. ஸோ நம்ம வாழைப்பழம் விவசாயிகள் உதவி பண்றவங்க நிச்சயமா அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு எனக்கு கருத்து இருக்குது. ஏன்னா என்ஆர்சி பனானா இஸ் வெரி குட் அசிஸ்டிங் இன் வேரியஸ் வேல்யூவேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இதான் சொல்ல வரேன்னா இந்திய அளவுல எல்லாம் உலக அளவுல ஆராய்ச்சி மையது. நம்ம இன்னும் அதை வந்து பயன்படுத்தலங்கிறது கிடையாது. அண்டையில காவேரி புழுங்க மாட்டோம் பழமொழி சொல்ற மாதிரி வாழை பத்தி நிறைய செய்யறவங்க போறவங்கலாம் அந்த பக்கமே யாரும் போகாம இருக்கனால இப்ப அவங்களுடைய இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாம இருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய லேட்டஸ்டா வெரைட்டி ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க உதயம் வாழை கண்டுபிடிச்சாங்க, நல்லா சடசையா காய்ச்சி இருந்துச்சு. ஸோ டெரிட்டரி வார்க்கு அக்ரிகல்ச்சர்ல நம்ம வரும்போது நம்ம ஏரியாவுக்கு அடுத்து உள்ள ஊர் தான் திருச்சி மாவட்டம். ஸோ நம்ம வந்து நியரஸ்ட் பிளேஸ் வருது பனானா டெரிட்டரியா சொல்லலாம். ஸோ அங்க உள்ள அந்த ஒரு இது வாழை ஆய்வு அனைத்து வாழை சைடு போய் பார்க்கணும் அன்பான கோரிக்கை. அவங்க அப்ப எப்ப எக்ஸ்பிளைன் போடுறாங்க, கத்து கட்டிக்கிறாங்க, நிறைய வெரைட்டி விற்கிறாங்க. ஸோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி நிறைய வெரைட்டி விற்கிறாங்க. 4 வெரைட்டி வரைக்கும் அது இருக்குது வாழையில. நம்ம வந்து இன்னும் வந்து அந்த பல ஒரு 4-5 இடத்துல போட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் த ஃபியர், பிகாஸ் நானோட மெட்டீரியல் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிஷ்யூ கொஞ்சம்னால நிச்சயமா we can just do success. அந்த பஞ்சிட்டா பண்ணனா ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்குது. வந்தாங்க நம்ம ஒண்ணு கட் பண்ணி ஆகணும், எடுத்தே ஆகணும், ஒரு பிரச்சனை முக்கியமா இருக்காது. சில பகுதியில் வந்து ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த வாடல் நோய்கள் வந்து நம்ம வரக்கூடிய பகுதிகளாக இருந்தாக்கா நிச்சயமா வந்து முன் தடுப்பு நடவடிக்கை நம்ம வந்து அதுல நிலத்தை வந்து நிர்வாகம் மட்டத்துக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா வந்து முந்திர பயில தெரிஞ்சு போயிடும் இந்த கிராப் சரி வராது. ஒரு 2 வாட்டி அது கிராப் ரொட்டேஷன் மாதிரி எடுத்துட்டு போறது பெஸ்ட் சாய்ஸா இருக்கு கிடையாது. இப்போ வாழை, கரும்பு, நெல் எல்லாமே அக்கா தங்கச்சி மாதிரி உள்ள பயிர்கள் தான். அப்போ வந்து அந்த பகுதிக்கு தக்க மாதிரி அந்த தேர்வு பண்ணக்கூடிய ரகங்களையும் நம்ம ஃபிட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லுவோம். சில நாட்டு வாழை நல்லா அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து விளம்பர லெவலில் பார்த்த போது அங்கெல்லாம் நிறைய பேர் நாட்டு வாழை போடுறாங்க, அது நல்லா இருக்குது. ஸோ ஈல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி இந்த சாயில் ஹெல்த் இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ கலைகள் நிச்சயமா வந்து வரக்கூடிய பகுதியாக இருந்தால் முன்னாலே நம்ம கொஞ்சம் ஏற்கனவே வந்து 2 வாட்டி மட்டும் ஓட்டிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு அடர் கலைகளை வந்து வராத தடுத்தா நம்ம வந்து வாழையை காப்பாற்ற முடியும். இதுல முக்கியமா வந்து வாழையோட வந்து கூடு வேற போடக்கூடிய பயிர்களில் வெண்டைக்காய் போடுறது, இந்த மாதிரி வந்து பொரியல் தட்டை போறதுலாம் வந்து கம்பல்சரி சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சன்லைட் ஹார்வெஸ்டிங் சப்போர்ட்டிங்கா இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெமட்டோட வந்து முக்கியமா இருக்கு சார் அதில் பகுதியில். யாருக்கு நீங்க நெமட்டோ கண்டுக்காம இருக்காங்க, முக்கியமான பாயிண்ட். அது வந்த பிறகு அது உடல் சீமனை நிலைமை இருக்கலாம். நெமட்டோ வராமல் இருக்கிறதுக்கு நிச்சயம் வேப்பநாக்கு போடுறது மிக ஒத்தாசியா இருக்கும். அந்த பேரிங் பிள்ளை சொல்லக்கூடிய அந்த சார் சொல்லாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கிழங்கு நேரத்தை கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதை வந்து பண்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஹைடெக் வந்தனால நம்ம வந்து அதை வந்து ஒரு இதாக விட்டுற முடியாது. எங்கெல்லாம் வந்து அட்டாக் ஆயிருக்கோ, டேமேஜ் ஆயிருக்கும், அந்த கிழங்கு வந்து நம்ம விதிலட்சி பண்ணி ஆகணும். 1.5 2 இருக்கணுங்கிறது முக்கியமான அவசியமான தேவையா இருக்கு. ஈட்டிகளுக்கு கம்பல்சரி தேவையா இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் திசுவாலை வாங்குறது பெஸ்ட்னு கேட்டா, ஏன்னா ஒரு விதத்தில் யூனிஃபார்ம் பாப்புலேஷன் சொல்லுவோம். இருந்தாலும் சில பகுதிகளில் சில திசுவாலையுடைய ரகங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. பிகாஸ் ஆஃப் சாயில் ஹெல்த் அண்ட் சாயில் நியூட்ரிஷன். ஓகே, வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. மொந்தன் வாழையின் வர்த்தக சாகுபடி தொடர்பான அனுபவ பகிர்வு மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் அடங்கிய இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு பி. சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கருத்துக்கள், தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அவர் ஒரு தொழில்நுட்ப பட்டதாரி, மேலும் ஒரு சிறந்த விவசாயியாக அவருடைய அனுபவத்தை நம்முடைய பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் பி. இளங்கோவன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது.
நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் நன்றி.